நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்களா? அதாவது உங்கள் இயல்பான எடையை விட நீங்கள் ஒரு 20 கிலோ 30 கிலோ அதிகமாக இருக்கீங்களா? எளிதாக குறைக்கலாம். ஒரே ஒரு விஷயம், மலிவான உணவுகள் எதெல்லாம்னு நான் சொன்னேன்ல, அதை தவிர்த்துடணும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் மாதம் 1 கிலோ குறைக்கணும். மாதம் 1 கிலோ குறைச்சா போதும். ஆனால் உங்கள் உணவு முறை நிரந்தரமான உணவு எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் உடம்பு குறைச்சிட்டு திரும்பவும் வந்து எதை சாப்பிடக்கூடாதோ அதை திரும்ப போய் சாப்பிடக்கூடாது. ஒரு முடிவோடு இருக்கணும். உங்கள் உணவு முறையை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். நாம் இனிமேல் எந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உணவு முறையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, சிலர் உடம்பு குறைச்சிட்றாங்க, திரும்பவும் உடல் எடை அதிகரிப்பதற்கான உணவுகளை மீண்டும் சாப்பிட்றாங்க. அந்த பலவீனம் தான் நிறைய பேர் குண்டாக இருக்கிறதுக்கு காரணம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நாம் எந்த உணவுகளை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். எந்த உணவுகளை சாப்பிடணுமோ அந்த உணவுகளை வாழ்நாள் முழுதும் அதைத்தான் சாப்பிடணும். எதை சாப்பிடக்கூடாதோ அதை அந்த உணவுகளை வாழ்நாள் முழுவதுமே சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை வாழ்நாள் முழுவதுமே சாப்பிடக்கூடாது. நமது உடல் எடை குண்டானதற்கு என்ன காரணமோ அந்த உணவுகளை வாழ்நாள் முழுவதுமே சாப்பிடக்கூடாது. நமது உடல் எடை குறைவதற்கு எந்த உணவுகள் காரணமாக இருக்குமோ அந்த உணவுகளை வாழ்நாள் முழுவதுமே சாப்பிடணும். அப்போ நம்முடைய உடல் எடை கூடுவதற்கு என்ன காரணம்? உணவுகள் தான். நம்ம உணவுகள் வந்து எது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், சமோசா, பஜ்ஜி, பேக்கரி உணவுகள், கேக்குகள், அப்புறம் வந்து அல்வா, பூந்தி, லட்டு, முறுக்கு, இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகள், நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள். அப்புறம் வந்து அதாவது ஈஸியாக நம்மளை அடிமைப்படுத்தும், ஈஸியாக இழுக்கும் நம்மளை. அதை சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதை நம்மளை அடிமைப்படுத்தும். அந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டு காய்கறி பொரியல் சமைச்சு சாப்பிடுங்க, காய்கறி கூட்டு சமைச்சு சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, முட்டையை சாப்பிடுங்க, பாலை குடிங்க, தயிரை சாப்பிடுங்க, மோரை குடிங்க. அப்புறம் வந்து வேக வைக்கப்பட்ட கிழங்கு, கடலைகள், முந்திரி, பாதாம், கீரைகள், இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனால் எதை சாப்பிடக்கூடாது? இட்லி, பூரி, பொங்கல், பரோட்டா, சப்பாத்தி, தோசை, பழைய சாதம், பிரியாணி, வத்த குழம்பு, இந்த மாதிரிலாம் ஐட்டம் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. கேக்கு, பஜ்ஜி, சமோசா, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இந்த சாப்பிடக்கூடாத உணவுகளை அறவே தவிர்த்துடணும். வாழ்நாளில் நீங்கள் சாப்பிடவே கூடாது. பிஸ்கட்டு, டீ, காஃபி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாத இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டாலே, எதெல்லாம் சாப்பிடணுமோ அதை மட்டுமே நீங்கள் வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டுட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை. மாதம் 1 கிலோ குறைஞ்சிட்டே போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் வந்து நாம் இதைத்தான் சாப்பிட போகிறோம், நாம் சாப்பிட்ற உணவுகள் வந்து கண்டிப்பாக இனிமேல் நம்மளுடைய உடல் எடையை மாதம் 1 கிலோ கண்டிப்பாக குறைக்கும் அப்படின்னா அது அப்புறம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நாம் வாழ்நாள் முழுவதும் எக்காரணம் கொண்டும் இட்லி, பூரி, தோசை, இது மாதிரி மலிவான உணவுகளை நம்ம சாப்பிட போகிறதே இல்லை. கொழாப்புட்டு, இடியாப்பம், ஆப்பம், தோசை, பூரி, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், பஜ்ஜி, சமோசா, மைசூர் பாக்கு, பால்கோவா, அல்வா, லட்டு, இந்த மாதிரி ஐட்டம் இருக்குல்ல, பிஸ்கட்டு, டீ, காஃபி, இதை நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிடவே போகிறதில்லைங்கிற அந்த முடிவோடு இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர்த்து விட்டு நாம் என்ன உணவுகளை சாப்பிட்டாலும் அது நமக்கு உடல் எடையை குறைச்சிக்கிட்டே போகும். மாதம் 1 கிலோ குறையும். மாதம் 1 கிலோ குறையும். 10 மாதத்தில் 10 கிலோ குறைவீங்க. 20 மாதத்தில் 20 கிலோ குறைவீங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோ குறைஞ்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் 90 கிலோ 100 கிலோ இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 70 கிலோ அல்லது 60 கிலோ வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ ஒரு 40 மாதத்தில் 40 கிலோ குறையும். அப்படியே ஒன்றா குறையும், பொறுமையாக குறையட்டும். ஆனால் இந்த 40 மாதமும் நீங்கள் என்ன உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். எதை சாப்பிடக்கூடாது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடவே கூடாது. நாம் சாப்பிட்ற உணவுகள் கஷ்டமானதாக இருக்கணும். நாமளே சமைக்கிற உணவுகளாகவும் இருக்கணும். பெரும்பாலும் அதை சாப்பிட்டாலே மாதம் 1 கிலோ குறைஞ்சிக்கிட்டே வருவீங்க. ஒரு கட்டத்தில் உடல் எடை குறைவதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சாப்பிட்ற காய்கறி பொரியல், வேக வைக்கப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு பார்ப்பீங்க. முட்டையை கூட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஏன்னா கொஞ்சம் உடல் எடை கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது கொஞ்சம் அதிகமாக உடல் எடையை கொஞ்சம் கூட்டணும். நான் 60 கிலோ வந்தால் போதும்னு நினச்சேன், இது 60 கீழேயும் போயிட்டே இருக்குது, மாதம் 1 கிலோ எனக்கு குறையுது, உடல் எடையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது காய்கறிகள் சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்காக போய் சோறு, பூரி, பொங்கல் இதை சாப்பிட்றக்கூடாது. பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்றக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் பலவீனமாகிடுவீங்க, கோழையாகிடுவீங்க, அடிமையாகிடுவீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கோழையாகிடுவீங்க, பலவீனமாகிடுவீங்க, அடிமையாகிடுவீங்க. உங்கள்கிட்ட வீரம் இருக்காது, மன உறுதி இருக்காது, நரம்பு தளர்ச்சி வரும், நோய்கள் வரும், குண்டாயிடுவீங்க. அதனால் வந்து நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டதுனால தான் மலிவான மோசமான உணவுகளை, தகுதியற்ற உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நம்ம உடம்பு குண்டாகுது, நோய் வருது.
இறைச்சி சாப்பிட்றது மிக மிக மோசமான உணவு. உணவுகளிலே மோசமான உணவு எது தெரியுமா? அதாவது யாரோ ஒருத்தர் ஒரு பெரியவர் உணவுகளின் அரசன் இறைச்சி அப்படின்னு சொன்னது எனக்கு இப்போ வருது, நினைக்கு வருது. ஆனால் உணவுகளிலே மோசமான உணவு, கேவலமான உணவு மாமிசம்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீனும் அந்த வகையில் தான் சேரும். மீன் உணவும் அந்த வகையில் தான் சேரும். மிக மோசமான கேவலமான உணவு எதுனா மாமிச உணவு, மீன் உணவு. அது சாப்பிடக்கூடாது. உயிர்களை கொண்டு சாப்பிடுகிற அந்த உணவை சாப்பிடவே கூடாது. அது அடிமைத்தனத்தின் உச்சகட்டம். நம்ம கோழையாயிடுவோம். நீங்கள் மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா வீரராக மாட்டீங்க, கோழையாயிடுவீங்க. உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாகும், வெறி அதிகமாகும். வன்முறை உணர்ச்சி என்பது கோழைகளின் வீரம். வன்முறை உணர்ச்சி என்பது கோழைகளோட வீரம். கோழைகளுக்கு ஏற்படுகிற வீரம்தான் வன்முறை உணர்ச்சி. முட்டாள்களுக்கு ஏற்படுகிற வீரம் அது. அதனால் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. எக்காரணம் கொண்டும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு அறிவு வேலையை செய்யாது. உண்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. இயற்கையை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா இயற்கையை புரிஞ்சுக்கிற தகுதியே உங்கள்கிட்ட இல்லை. அது அவ்வளோ பெரிய பாவம். உயிர்களை கொல்லலாம். நமக்கு இடையூறாக இருக்கிற பாம்பு, தேள் இதெல்லாம் நம்ம கொல்லலாம். நம்ம பாதுகாப்புக்காக நம்ம அதை கொல்லலாம், அது தப்பு. உணவுக்காக நீங்கள் கொல்லக்கூடாது. உணவுக்காக நீங்கள் பறவைகளையோ கோழியவோ ஆடையோ மாடையோ பன்றியவோ அதெல்லாம் கொல்லவே கூடாது. கொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். அது நோய்களுக்கு அதான் காரணம். அந்த பாவம் தான் நமக்கு நோய்களாக பிடிச்சிருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. எப்போவோ இனிமேல் தண்டனை இல்லை, அப்போவே தண்டனை. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கே தண்டனை. நீங்கள் இட்லி பூரி இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கே தண்டனை. இன்றைக்கி மாமிசம் சாப்பிட்டா இன்றைக்கே உங்களுக்கு தண்டனை. உங்கள் மனசில் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் அப்படி என்ன மாற்றம்? அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் நாமெல்லாம் இருக்கிறோம். நீங்களாம் இருக்கீங்க, நீங்களும் இருக்கீங்க, நானும் இருந்தேன். அதுலேருந்து வெளியில் வரேன். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் மாமிசம் சாப்பிடலான்னு வாதம் செய்தவன் நான். அப்படி தான் நான் நான் ஒருதலை பட்சமாலாம் இருக்க மாட்டேன். நான் எனக்கு எது உண்மையோ அதுதான் எனக்கு தேவை. உண்மை தான் எனக்கு தேவை. மற்றபடி மாமிசம் சாப்பிட்ணும் அதுதான் உண்மை அப்படின்னா அதை நான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் நான் அப்படி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் அதை மாற்றுறேன். இப்போ எனக்கு உண்மை புரியுது. நான் என்னுடைய கருத்தை மாற்றுறேன். கருத்து என்பது உண்மையை நோக்கி மாறிக்கொண்டே போக வேண்டும். மாற்றங்கிறது நம்ம ஒரு கருத்தை பிடிச்சிக்கிட்டு அதை தொங்கிட்டு இருக்கக்கூடாது, அதை காப்பாற்றக்கூடாது, முட்டு கொடுக்கக்கூடாது. நமது கருத்து தவறாக இருந்தால் அந்த கருத்தை மாற்றிக்கிட்டே போகணும். ஈஸியாக மாற்றணும். ஐயோ நம்ம இப்படியெல்லாம் சொல்லி மற்றவங்ககிட்ட நம்ம கருத்தை நிலைநாட்டுறதுக்காக வாதம் பண்ணணுமே, வாக்குவாதத்தில் ஈடுபட்டோமே, அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. அப்போ அவங்ககிட்ட போய் இன்றைக்கி நம்ம மாற்றி பேசினா நம்மளை என்ன சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு உண்மைதான் முக்கியம். உண்மையை தேடுவதற்காக தான் நம்ம பல பரிசோதனைகள் நிறைய மாற்றம். நமக்கு இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு உண்மை பொய்யாக மாறும். அதனால் உண்மை மீது பற்று கொண்டு நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நாம் நமது நம்பிக்கைகளை விட்டு கொடுக்கணும். எனக்கு ஒரு காலகட்டத்தில் மதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு போனேன். இந்து மதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த இந்து மதத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு போனேன். கிறிஸ்தவ மதத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுவும் பொய் தான் தெரிஞ்சோன்னா அதை விட்டுட்டு வரேன். எனக்கு தேவை உண்மையை தேடி தான் நான் போகிறேன். அது மாதிரி சாதி பற்று கூட எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் அது அர்த்தமற்றது, அது தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே அதை விட்டுட்டு நான் வெளியே வரேன். ஆக எனக்கு சின்ன வயசில் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அது எனக்கு தேவை உண்மை எதுவோ அதை நோக்கி நான் போவேன். அதுக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன், எந்த நம்பிக்கையும் விட்டு கொடுப்பேன். அதுதான் இங்கே முக்கியம். மற்றபடி நீங்கள் எதுக்கும் நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறக்காக உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் அந்த மதத்துக்கு நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க. அதை தாங்கி பிடிக்காதீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சிடுச்சா அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. தப்பானது நமக்கு தேவையில்லை. உண்மையை நோக்கி நம்ம முன்னேறுவோம். ஏன்னா எதிர்காலம் உண்மைகளால் சூழப்பட்டது. எதிர்காலத்தில் பொய்களும் போலிகளும் இங்கே இருக்கவே இருக்காது. உண்மைகளால் மட்டும்தான் நீங்கள் எதிர்காலத்தில் வாழ முடியும். எதிர்காலத்திற்கு போகணுன்னா உண்மைகளை சுமந்துக்கிட்டு தான் போக முடியும். பொய்களையும் போலி மூட்டைகளையும் நீங்கள் கீழே வச்சுட்டு இறக்கி வச்சுருந்தா தான் உங்களை உள்ளே விடுவாங்க. உண்மைகள் நிறைந்த உலகம் அது. உண்மைகளால் ஆளப்படுகிற உலகம் அது. உண்மைகளுக்கு மட்டும்தான் அங்கே மதிப்பு. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உண்மைகள் தான் ஆட்சி செய்யும். உண்மைகள் தான் அங்கே எங்குமே நிரம்பி இருக்கும். அங்கெல்லாம் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மலிவான உணவுகள் எதையும் சாப்பிட மாட்டாங்க. மக்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் அறிவுடன் வாழ்கிற உலகம் அது. சமத்துவம் நிறைந்த உலகம் அது. மாமிசம் சாப்பிட்ற வரைக்கும் பெண்களுக்கு மரியாதையே இருக்காது. ஒரு உயிர்களோட வேல்யூங்கிறது, ஒரு உயிர்களோட முக்கியத்துவங்கிறது, அதை நம்ம உணரும்போது தான் பெண்களும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் நம்மளால் உணர முடியும். நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அதாவது அதை ஈஸியாக குறைச்சிடலாம். உடல் எடையை ஈஸியாக குறைச்சிடலாம்.
நான்லாம் பல தடவை குறைச்சிருக்கேன். ஒரு 5, 6 தடவைகிட்ட ஒவ்வொரு வாட்டியும் 20 கிலோ, 10 கிலோ, 15 கிலோன்னு குறைச்சிருக்கேன். குறைச்சிட்டு திரும்ப திரும்ப நான் ஏறிடுவேன் உடம்பு. ஏன் ஏறுதுன்னா, நான் எதை சாப்பிடக்கூடாதோ, எது எனது உடல் எடை அதிகரிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ, எந்த உணவு காரணமாக இருந்தால் அந்த உணவே நான் திரும்ப திரும்ப சாப்பிட்டனால தான் எனக்கு திரும்ப திரும்ப உடல் எடை அதிகரிச்சிருச்சு. நல்லா குறைச்சிருவேன். நல்லா குறைச்சி ஒல்லியாகி ஸ்லிம் ஆகிடுவேன். அப்புறம் திரும்ப எனது உடல் எடை அதிகரிப்பதற்கு எந்த உணவு காரணமாக இருந்ததோ அந்த உணவையே நான் சாப்பிட்டுட்ருப்பேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அந்த மலிவான உணவுகள் தான் நான் எனது உடல் எடை அதிகரிப்பதற்கு காரணம். அந்த உணவுகளை சாப்பிட்ணும், ஆனால் என்னுடைய உடல் எடை அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது மேலே எனக்கு அவ்வளோ அடிமைத்தனம் இருந்தது. அப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நாம் எனக்கு எதை தவிர்க்கணுமோ அதையே திரும்ப திரும்ப சாப்பிட்றோம். அதனால தான் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடையுது. அதனால் நமது முயற்சிகள் அப்புறம் முயற்சி பண்ணுறதுக்கே நமக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். ஆமாம், கஷ்டப்பட்டு நம்ம குறைப்போம், திரும்பவும் நம்ம அதை போய் சாப்பிடுவோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை அதெல்லாம் போய் திரும்பவும் சாப்பிடுவோம். திரும்பவும் உடம்பு ஏறும். இது ஒரு மன சோர்வை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 5, 6 தடவை நான் இந்த மாதிரி உடம்பை குறைச்சிட்டு திரும்பவும் அதே இட்லி, பூரி, பொங்கல், தோசையை சாப்பிட்டு திரும்பவும் உடம்பு ஏறி அப்போது நீங்கள் ஆனாலும் ஒரு நம்பிக்கைங்கிறது வருது. ஆனால் இது ஒரு நம்பிக்கையின் எல்லை. இதுக்கப்புறம் நான் திரும்பவும் போயிட்டு எனது உடல் எடையை குறைச்சிட்டு திரும்பவும் போயிட்டு பட்டினி கிடந்தெல்லாம் குறைப்பேன். 5 நாள்லாம் வெறும் தண்ணியை மட்டுமே குடித்து உடம்பை குறைச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குறைச்சிட்டு திரும்ப உடல் எடை அதிகரிப்பதற்கு என்ன காரணமோ அந்த உணவுகளை போய் இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு அதை போய் சாப்பிட்டுட்டு திரும்ப உடல் எடை அதிகரிக்கும் போது இது ஒரு விளையாட்டு மாதிரி. இதுக்கு நான் ஒத்து வரலப்பா, நீ குறைப்ப, அப்புறம் திரும்ப போய் அதையே சாப்பிடுவ, திரும்ப உடல் எடை கூடும், அப்போது இதுக்கு நான் உனக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை என்ன பண்ணுறோம், நம்மளை புறக்கணிச்சிடும். உனக்கு இதுவே வேலையாக போச்சு, உனக்கெல்லாம் இனிமேல் நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு என்ன பண்ணணும்னா நம்மளை புறக்கணிச்சிடும். நம்மளை கை கழுவிடும். உன்னுடைய முயற்சிக்கு இனிமேல் நான் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். நீ எதை சாப்பிட்டா உடம்புக்கு உண்டாகுமோ அதையே நீ திரும்ப திரும்ப சாப்பிட்ற, நீ நல்லா உடம்பு குறைக்கிற, திரும்ப போய் அதையே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்மளை கை கழுவிடும். நம்முடைய முயற்சிகளுக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்காது, நம்மளை நம்பாது. அப்போது மனசுக்கு நான் இன்னொரு உறுதியை கொடுக்க வேண்டியது இருக்குது. எதுனா, எனது உடல் எடை அதிகரிப்பதற்கு என்ன காரணமோ அந்த உணவுகளை நான் வாழ்நாள் முழுவதும் தவிர்த்து விடுவேன், முற்றிலும் தவிர்த்து விடுவேன் அப்படிங்கிற உறுதியை நான் எனது மனசுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுத்த பிறகு இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் எப்போ விட எப்போவும் நான் உடல் எடை குறைத்ததை விட இப்போ நான் உடல் எடை குறைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடிலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். உண்ணாவிரதம் இருப்பேன், பட்டினி கிடப்பேன், அது கிடப்பேன், இது கிடப்பேன். இப்போ நான் உண்ணாவிரதம் கூட இப்போ இருக்கிறதில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் மாதம் 1 கிலோ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன சாப்பிட்றேன், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் இங்கே முக்கியம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, கேக்கு, பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடவே கூடாது. எதை சாப்பிடணும், காய்கறி பொரியல், பழங்கள், தேங்காய், பால், தயிர், முட்டை, வேக வைக்கப்பட்ட கடலை, பச்சை கடலை, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, இந்த மாதிரியான காய்கறி பொரியல், கீரைகள், இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்ணும். செம்பருத்தி பூ, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்ணும். பச்சை கீரை இதை சாப்பிட்டுட்டா, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நீங்கள் ஒன்றும் பட்டினி கூட கிடக்க வேண்டாம். இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மாதம் 1 கிலோ குறைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. 10 மாதம் ஆச்சுன்னா 1 மாதம் ஆச்சுன்னா 1 கிலோ குறையும், 2 மாதம் ஆச்சுன்னா 2 கிலோ குறையும், 3 மாதம் ஆச்சுன்னா 3 கிலோ, 10 மாதம் ஆச்சுன்னா 10 கிலோ, ஒரு வருஷத்தில் 12 கிலோ குறைப்பீங்க. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. எதை சாப்பிடணுமோ எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது, எதை சாப்பிடணுமோ அதை நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை கூடுதலாக உள்ள உடல் எடை ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோவாக குறைஞ்சிக்கிட்டே போகும். 20 கிலோ குறையிறதுக்கு 20 மாதம் தேவைப்படும். ஆகிட்டு போகுது. நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த உணவு கட்டுப்பாட்டை தான் கடைபிடிக்க போகிறோம். எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே போகிறதில்ல, எதை சாப்பிடணுமோ அதை தான் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட போகிறோம். அப்போ அது பொறுமையாகவே குறைஞ்சிட்டு போட்டுமே, இனிமேல் கூட போகிறதே கிடையாது. நமக்கு இனிமேல் பயமே இல்லை. இனிமேல் உடல் எடை அதிகரித்து விடுமோ அப்படிங்கிற பயமே இனிமேல் எனக்கு இல்லை. அப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ உடல் எடையை பற்றின அந்த உடல் பருமன் ஆகிடுமோ, எனக்கு இப்போ நான் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். 80 கிலோவை தாண்டிட்டேன். நான் ஒரு 55 கிலோ தான் இருக்கணும், ஆனால் 80 கிலோவை தாண்டிட்டேன். நான் 50லேருந்து 55 கிலோ தான் இருக்கணும். 80 கிலோவை தாண்டும் போது என்னால் நடக்க முடியல, மூட்டு வலி வந்துருச்சு. அப்போ ஒரு குண்டாக இருக்கிறவங்க மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களோட பிரச்சனைகளை நான் புரிஞ்சுக்கிறேன், உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறேன். ஏன் அவங்களால குண்டாக இருக்கிறாங்களே, ஏன் அவங்களுக்கு மூட்டு வலி வருது, மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் என்ன, அவங்கள புரிஞ்சுக்கிறக்காக தான் ஒருவேளை நான் அந்த மாதிரி குண்டாக ஆனேன் அப்படின்னு கூட காரணம் இருக்கலாம். ஏன்னா இது உணர்வுபூர்வமாக மற்றவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறேன். நான் 80 கிலோ தாண்டும் போது என்னால் நடக்க முடியல, பயமாக இருந்துச்சு, ஓட முடியல. எங்கள் மூட்டு விலகிடுமோ, மூட்டு விலகி ஏதாவது நிரந்தர பிரச்சனையில் ஆகிடுமோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன். ஆக இப்போ
ஒரே மாதத்தில் இப்போ வந்து நான் வந்து எப்போதும் பட்னி எதுவும் கிடக்கிறதில்ல. ஆனால் கிடக்கணும், அது அப்புறமா. ஆனால் கிடக்கிறேன். சில டைமில் வந்து பட்னி கிடக்கிறேன். காலையில் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. அது மாதிரி நான் கிடக்கிறேன். அது இயல்பாகவே வந்துடுது. நான் எதை சாப்பிடணுமோ நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டுட்டிங்கன்னா இயல்பாகவே பட்னி கிடக்கிற அந்த மன உறுதி வந்துடும். உண்ணாவிரதம் இருக்கிற அந்த மன உறுதி உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். நீங்கள் இருக்கணும், உண்ணாவிரதம் இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுவாகவே நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீங்க. சாப்பிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்க, வேண்டான்னு தோணும். அதனால் நல்லா சாப்பிடணுன்னு நினைப்பீங்க. அதனால் வந்து ஒரே மாதத்தில் இப்போ 4 கிலோ நான் குறைஞ்சிட்டேன். எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுலாம் நான் முற்றிலும் தவிர்த்து விட்டு வருகிறேன். எது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் ஸ்வீட்டு, மைசூர் பாக்கு, பால்கோவா, அல்வா, இந்த மாதிரி உணவுகள், ஜாங்கிரி, இதெல்லாம் பூந்தி, லட்டு, இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. பரோட்டா சாப்பிட்றது கிடையாது. மாமிசம் சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் மற்ற உணவுகள் சாப்பிட்றேன். காய்கறி பொரியல், தேங்காய், பழம், காய்கறிகள், கீரைகள், பால், தயிர், இதெல்லாம் சாப்பிட்றேன். இதனால் முட்டை சாப்பிட்றேன். இதனால் இதை சாப்பிட்டு இப்போ மாதம் இப்போ எனக்கு இப்போ வந்து 80 கிலோவுக்கு மேலே இருந்தேன்னா ஒரே மாதத்தில் இப்போ எனது எடை வந்து 75 கிலோ வந்துட்டேன். இனிமேல் எனக்கு வந்து இவ்வளோ வேகமாக குறையணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தினமும் நான் ஓடுறேன். ஓட்டப்பயிற்சி தினமும் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுறேன். முதல்ல 4 கிலோமீட்டர் ஓடினேன், இப்போ 3 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கேன். போக போக எனது உடல் எடை அதிகரிக்கும் போது நான் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போ ஓட முடியல. 80 கிலோ இருக்கிறப்ப ஓடவே முடியல. கஷ்டமாக இருந்துச்சு. காலெலாம் பயங்கரமாக வலிச்சுது. இப்போ வந்து அந்த வலிலாம் இல்லை. டெய்லி என்னால் ஓட முடியாமல் ஒரு 4 நாள் ஓடணுன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன் 80 கிலோ இருக்கும்போது. இப்போ வந்து நான் வந்து 75 கிலோ இருக்கிறேன். இப்போ என்னால் டெய்லி ஓட முடியுது. எனக்கு கால் வலி ஓடுறதுனால எனக்கு ஒன்றும் கால் வலிலாம் வர்றதில்லை. கால் வலி, உடம்பு வலிலாம் ஏன் வருதுன்னா உடல் உழைக்கும் போது நமக்கு உடம்பு வலி ஏன் வருது, கால் வலி ஏன் வருது, ஓடும்போது, நடைப்பயிற்சி செய்யும்போது உடற்பயிற்சி ஏன் ரொம்ப வலிக்குது அப்படின்னா அது காரணமே இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மலிவான உணவுகள் தான் காரணம். மலிவான உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பழைய சாதம், பிரியாணி, இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, பரோட்டா, இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, உடல் உழைத்தாலும் சரி, உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, உடம்பு ரொம்ப வலிக்கும். உடல் வலிக்கு அதான் காரணம். இந்த உணவுகள் தான் காரணம். அந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு உடம்பு வலிக்காது. நீங்கள் எவ்வளோ தான் உடல் உழைச்சாலும் உடம்பெல்லாம் பெருசாக வலிக்காது. நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராமல் போயிடாது, நல்லா தூக்கம் வரும். சில சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும், சோறு சாப்பிட்டா தான் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் பொய். அது உண்மையாக உங்களுக்கே நீங்கள் நிரூபிச்சுக்கணும். இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே நிரூபிச்சுக்கணும். பட்னி கிடந்தால் கூட நல்லா தூக்கம் வரும். அதனால் வந்து பட்னி கிடந்தால் தூக்கம் வராது, சாப்பிட்லன்னா தூக்கம் வராது, சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படிலாம் சும்மா அதெல்லாம் ஒன்று அடிமைத்தனம் தான். நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கோமோ, பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நான் சாப்பிட்டா தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் தான் அடிமைத்தனம். ஏன் அவர் சாப்பிட்டா தான் ஒருத்தர் தூக்கம் வருதுன்னா நான் சாப்பிட்டா தான் தூங்குவேன் அப்படிங்கிற அடிமைத்தனம் தான் அதுக்கு காரணம். அந்த அடிமைத்தனம் தான், நான் சாப்பிட்டா தான் தூங்குவேன், சாப்பிடாமல் தூங்கவே மாட்டேன், அந்த அடிமைத்தனம் தான், அந்த பிடிவாதம் தான் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் தூக்கம் வரதான் செய்யும். அதை நீங்கள் நிரூபிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க, சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும், நைட்டு சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், சோறு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அது பொய்ன்னு நீங்களே உங்களுக்கு நிரூபிக்கணும். எதுனா சோறு சாப்பிடாமல் ஒரு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டு அப்புறம் தூங்குங்க. நமக்கு நல்லா தூக்கம் வருது. நாம் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோமே, சோறு சாப்பிட்டா தான் நல்லா வயிறு நிறைய சோறு சாப்பிட்டா தான் நமக்கு தூக்கம் வரும், தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா தூக்கம் வரும் நாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். அது வந்து பொய்யாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து நிரூபிக்கணும். அது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு நிரூபிக்கணும். நாம் நம்பிக்கிட்டு இருந்தது பொய், இது நாள் வரை நாம் நம்பிக்கிட்டு இருந்த அந்த நம்பிக்கை பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. சாதி தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும், மத நம்பிக்கை தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நாம் நம்புகிறோம்ல, அது பொய்ன்னு சொல்லிட்டு நாமளே நமக்கு நிரூபிக்கணும். சாதியிலேருந்து வெளியே வரணும், மத நம்பிக்கையிலேருந்து வெளியில் வரணும். மத நம்பிக்கை இல்லாமலும் சாதி நம்பிக்கை இல்லாமலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு நாமளே நமக்கு நிரூபிக்கணும். அதனால் இந்த வீடியோ ஆரம்பத்தில் என்ன சொன்னோன்னா, மாதம் 1 கிலோ குறைக்கணும்னா எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது, வாழ்நாள் முழுதும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்கள் உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். உடல் பருமனை பற்றின அந்த பயம், கவலை எதுவுமே இருக்காது என்பது தான் நான் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம். உணவுகளில் எது மூட நம்பிக்கைனாக்கா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், வத்த குழம்பு, இதுதான் உணவுன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. இதுதான் நம்முடைய உணவு, இதைத்தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விட்டுட்டு எதை சாப்பிடணுமோ அதுதான் அறிவுபூர்வமான உணவுகள். அந்த உணவுகளை சாப்பிடுங்க. நாம் இதனால் வரைக்கும் அதை தான் நம்பிட்டு இருக்கோம். விருந்துகளில் அதான் வைக்கிறோம், கல்யாணம்னா அதை தான் விருந்து வைக்கிறோம். அதுதான் உணவு, அதுதான் நமக்கு தெம்பை தரும், அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும், நல்லது செய்யும், மகிழ்ச்சியை தரும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்.
இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதுதான் மகிழ்ச்சியை தரும். ஆப்பம், இடியாப்பம், பஜ்ஜி, சமோசா இதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? பழைய சாதம், பிரியாணி, பழைய சாதம் அமிர்தம்னு நம்ம சொல்லிக்கிறோம். பிரியாணி மட்டன் அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எனது பிறப்புரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இதுதான் மூட நம்பிக்கை. அது ஒரு பாவம். மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பாவம். அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையால் இப்போ ஆட்டெல்லாம் அடித்து சாப்பிட்றோம். அப்போ உரம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா மாட்டையும் நீ அடித்து சாப்பிட்டா அப்புறம் உரம் எங்கேருந்து கிடைக்கும்? சாண உரம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆட்டோட புழுக்கைகள் எங்கேருந்து கிடைக்கும்? நீ விவசாயத்துக்கு எதை உரமாக போடுவ? உரமே கிடைக்கிறதே இல்லை. இப்போ பசுமை உரம், பசுஞ்சாணம்லாம் உரமே கிடைக்கிறது இல்லை. அப்போ அதனப்புறம் யூரியா தான் வாங்கி போடுவாங்க. யூரியாவும் பூச்சி மருந்து, ரசாயன பூச்சி மருந்து, பால்டாயில், அந்த ஆயில், இந்த ஆயில்னு சொல்லிட்டு ரசாயன பூச்சி மருந்தை வாங்கி தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்க வேண்டியது தான். அப்போ இதான் மூட நம்பிக்கைக்கு நமக்கு கிடைச்ச பரிசு. நாம் மாட்டு இறைச்சி சாப்பிட்ணுன்னு நினச்சோம். பார்த்திங்களா? அந்த மூட நம்பிக்கைக்கு நமக்கு கிடைச்ச பரிசு இது தான். உன் தகுதி தான் உன்னுடைய மூட நம்பிக்கை தான் உன்னுடைய தகுதினா, உன் தகுதிக்கு நீ இதைத்தான் சாப்பிட்ணும். யூரியா போட்டது, அப்புறம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடித்த உணவை தான் நீ சாப்பிட்ணும். உன் தகுதிக்கு இது தான், உன் தலைவிதி இது தான். உன்னுடைய தகுதியை கூட்டு, அப்போ உனக்கு சத்தான உணவுகள் கிடைக்கும். உன்னுடைய நம்பிக்கைகளை நீ மாற்றிக்கொள். உன்னோட மூட நம்பிக்கைகளை நீ மாற்றிக்கொள். எதை உண்ணணுமோ அதைத்தான் நீ சாப்பிடணும். எதை சாப்பிடக்கூடாதோ அதைத்தான் சாப்பிடணுன்னு நீ நம்புகிற பாரு. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னா என்னங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இயற்கைக்கு முரணாக வாழ்கிறோம்ல. இயற்கைக்கு முரணாக இப்போ மாமிசத்தை சாப்பிட்றோம், மீனை பிடிச்சி சாப்பிட்றோம். இயற்கை விதிமுறைப்படி நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம மாமிசம் நாம் சாப்பிடவே கூடாது. இயற்கைக்கு விதிமுறை அது இயற்கை விதிமுறைக்கு முரணானது. இயற்கை நமக்குன்னு ஒரு விதிமுறை வகுத்திருக்கு. அந்த விதிமுறைப்படி தான் நம்ம வாழணும். அப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது. நம்மெல்லாம் தாவர உண்ணிகள். நமது தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து நாம் உண்ணுகிற தாவர உணவுகளை அரைத்து விழுங்கும். ஆனால் மாமிசம் உண்ணும்போது நீங்கள் உங்கள் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. மாமிச உண்ணிகள் நாய், நரி, சிங்கம், புலி, சிறுத்தையெல்லாம் பாருங்கள். அதோட தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. அசை போடாது, அரைக்காது, உணவை அரைக்காது, துண்டுகளாக விழுங்கும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் நாம் தாவரங்களை தான் உண்ண வேண்டும். நாம் தாவர உண்ணி தான். இயற்கை விதிமுறைப்படி நாம் தாவர உண்ணிகள் தான். நமது மூளை அப்படி தான் செயல்படும். அப்போ நம்ம மாமிசத்தை உண்றதுங்கிற ஒரு மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. இதுதான் நம்முடைய உணவு. மாமிசம் என்பது நம்முடைய உணவு என்பது தவறான நம்பிக்கை. மீன் என்பது நமது உணவு என்பது தவறான நம்பிக்கை. அதுவும் சரி, மாமிச உண்ணி சிங்கம் புரியெல்லாம் என்ன சமைச்சா சாப்பிடுது? பச்சையாக தானே சாப்பிடுது. நாமளும் பச்சையாக சாப்பிட வேண்டியதுனே. ஒரு பச்சை கறியை எடுத்து மாமிசத்தை எடுத்து உங்கள் வாயில் வச்சா எப்படி இருக்கும்? வான்னு துப்பிடுவீங்க, அப்படி தானே? இன்னும் பச்சை கறியை சாப்பிட்ற முயற்சியெல்லாம் நடக்குது. அது கஷ்டப்பட்டு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இல்லை சாப்பிட முடியும், ஏன்னா மக்கள் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்லான்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அது வேறு ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு பச்சை கறியை வாயில் வச்சா துப்ப தான் செய்வாங்க. அது மாதிரி மீனையும் பச்சை மீன் எடுத்து வாயில் வச்சா துப்ப தான் செய்வாங்க. ஆனால் ஒரு நரி, சிங்கம், புலி, சிறுத்தைலாம் பச்சை கறியை தான் சாப்பிடுது, பச்சை மாமிசத்தை தான் சாப்பிடுது. நாம் அது மாதிரி சாப்பிட முடியுமா? அது அப்படி சாப்பிடுதுன்னா அது மாமிச உண்ணி. அது அப்படி தான் சாப்பிடும். நாம் மாமிச உண்ணி கிடையாது, தாவர உண்ணி. பச்சை மாமிசத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. பச்சை மீனை நம்மளால் சாப்பிட முடியாது. சமைக்கப்படாத மீனை, சமைக்கப்படாத இறைச்சியை நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? மசாலாலாம் சேர்த்து அதை மாற்றுறோம். அதோட தன்மையை நம்ம மாற்றி அதனுடைய செயற்கையான சுவையை கொடுக்குறோம். உப்பெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்றோம். ஆக இந்த மாதிரியான நம்பிக்கைகள். அப்போ நம்ம ஏன் மூட நம்பிக்கைகள் அதிகரித்தது? ஏன் இயற்கையை பற்றி நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல? ஏன் மக்கள் முட்டாள்களாக போனாங்க? பெரும்பாலான மக்கள் ஏன் மூட நம்பிக்கைகள் இங்கே அதிகரித்தது? முட்டாள்தனம் ஏன் அதிகரிச்சது? இயற்கை பற்றி ஏன் தெரிஞ்சிக்க முடியல? அப்படின்னா நீங்கள் இயற்கை விதிமுறைப்படி வாழணும். இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயற்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கைக்கு நேராக நிற்க வேண்டும். நீங்கள் திருடர்கள் போல் நிற்கிறீங்க. இயற்கை விதிமுறையை நீங்கள் பின்பற்றதே கிடையாது. இயற்கை விதிக்கு நீங்கள் பணிவாகவே இருக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட பணிவே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி இயற்கையை தெரிஞ்சிக்க முடியும்? இயற்கை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பணிவாக வாங்க. நீங்கள் பெண்ணை புரிஞ்சுக்கணும். இயற்கைன்னா இப்போ இயற்கையும் பெண்ணும் ஒன்று. அப்போ பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பெண்கள்கிட்ட பணிவாக வாங்க. அப்போ தான் பெண்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அதிகாரம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அவங்கள அடிமைப்படுத்துனீங்கன்னா எப்படி பெண்களோட உணர்வை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? இயற்கை உணர்வை எப்படி புரிஞ்சுப்பீங்க? இயற்கையை நீங்கள் அழிக்கிறீங்க. இயற்கையின் தன்மையை மாற்றுறீங்க. இயற்கையை கெடுக்கிறீங்க. அப்போ இயற்கை விதிமுறைக்கு மாறாக உங்கள் உணவு, உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இயற்கை விதிமுறைக்கு மாறாக இருக்கிறது. இயற்கை விதிமுறையை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. அப்போ இயற்கையை பற்றி எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இயற்கையை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதனால தான் மூட நம்பிக்கை வந்தது. இயற்கையை புரிஞ்சிக்க முடியாத அந்த நிலையினால்தான் மூட நம்பிக்கை வந்தது.
இயற்கையை புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா நீங்கள் இயற்கை விதிமுறைக்கு மாறாக இருக்கீங்க. இயற்கை விதிமுறைகளை புறக்கணிக்கிறீங்க. இயற்கை விதிமுறை என்ன சொல்லுது? நீ மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ ஆடு மாடு, அதுக்கு இயற்கை விதிமுறை என்ன சொல்லுது? நீங்கள் புல்லை தான் தின்ன வேண்டும், அப்படி மாடுகளே நீங்கள் புல்லை தான் தின்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை அந்த மாடுகளுக்கு கட்டளை இடுகிறது. அதுதான் உங்களுடைய விதிமுறை. அப்போ அந்த மாடுகள் என்ன பண்ணுது? இயற்கை விதிமுறையை பின்பற்றுகிறது. அது புல்லை தான் சாப்பிடுது. அது ஒரு நாள் மாமிசத்தை சாப்பிடல, மீன்களை பிடிச்சி சாப்பிடல. அந்த விதிமுறையை அது கரெக்டாக பின்பற்றுது. அது மாதிரி ஆடுகள், நீங்கள் இலைதழைகளை தான் நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆடுகளுக்கு இயற்கை சொல்லுது ஒரு கட்டளை விதி. ஓகே, நான் உங்கள் கட்டளைக்கு பணிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு என்ன பண்ணுது? அது என்றைக்கும் மீறுறதே கிடையாது. அது ஒன்று மாமிசத்தை சாப்பிட்றதில்ல. அப்போ சிங்கத்துக்கு என்ன சொல்லுது இயற்கை? நீங்கள் மாமிசத்தை தான் சாப்பிடணும், நீங்கள் புல்லையோ பழங்களையோ காய்கறிகளையோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உத்தரவு இயற்கையே உத்தரவு, உங்கள் உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கர்ஜிக்குது. அப்போ என்ன பண்ணுது? அப்போ அந்த சிங்கம் அதுக்கெல்லாம் இயற்கையிடம் பணிவடையுது. அது என்றைக்கும் தனது உணவுமுறை மாத்திரம். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருட்டுத்தனமாக அவங்க தாவர உண்ணிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க? மாமிசத்தை சாப்பிட்றாங்க. அப்போ இயற்கையிட்ட அவங்ககிட்ட பணிவு இல்லை. இயற்கை அவங்க இயற்கை மீது அவங்களுக்கு பயமே இல்லை, பணிவு இல்லை, பயம் இல்லை. அப்போ எப்படி இயற்கையை புரிஞ்சிக்க முடியும்? இயற்கை தன்னை புரிந்து கொள்வதற்கு மனிதர்களை எப்படி அனுமதிக்கும்? இயற்கையை புரிஞ்சுக்கணுன்னா நீ இயற்கைக்கு பணிவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நீ நேர்மையாக இருந்தால்தான் நேர்மை. மாமிசம் உண்ணாமல் இருப்பது என்பது நேர்மை, உண்மை. இயற்கைக்கு நீ நேர்மையாக இருக்க வேண்டும். இயற்கைக்கு எதிரான சக்திகளுக்கு நீ நேர்மையாக இருக்கிற. மாமிசத்தை சாப்பிடுவது மூலமாக இயற்கைக்கு எதிரான சக்திகள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீ நேர்மையாக இருக்கிற. இயற்கைக்கு நீ நேர்மையாக இருக்கணும், இயற்கைக்கு நீ உண்மையாக இருக்கணும், இயற்கைக்கு நீ நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும், இயற்கையை நீ மதிக்க வேண்டும், இயற்கை விதிமுறைகளை நீ மதிக்கணும், மதித்து நடக்கணும், பணிவாக இருக்கணும். இயற்கைக்கு நீ பணிவாக இருக்கணும். அப்போ தான் நீ இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இயற்கைக்கு நேர்மையாக இல்லாதனால்தான், நீ இயற்கை விதிமுறைகளை மீறியதால் தான் நோய்கள். இயற்கையை புரிஞ்சிக்க முடியல. இயற்கையை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரில. ஒரு குடும்பம்னா என்னென்னு தெரில. குடும்பத்தில் எப்படி விதிமுறை, பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், இப்போ ஆண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஆண்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பெண்களுக்கு தெரில, பெண்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஆண்களுக்கு தெரில. மூட நம்பிக்கைகள் பெருகி போச்சு, வன்முறைகள் பெருகி போச்சு, சண்டை சச்சரவு, வெட்டு குத்து கொல்லு, சுடு குண்டு போடு, யோகனை தட்டி விடு, குறிபார்த்து இலக்கை தாக்கி புதிய தயாரிப்பு அடிச்சு விடு, எப்படி பரிசோதனை பண்ணி பார்ப்போம், அணுகுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எத்தனை பேர் சாகிறான்னு பார்க்கலாம், அடிச்சு விடு. இதெல்லாம் என்ன காரணம்? இயற்கையிடம் நீ நேர்மையாக இருக்கவில்லை. நிறைய உணவுலையும் சரி, உணவு தான் நம்முடைய பண்பையை தீர்மானிக்குது. உணவுலையும் நீ நேர்மையாக இல்லை. நோய்கள் ஒரே நோய். ஏன்னா நீ இயற்கைக்கு உண்மையாக இல்லை. இயற்கையிடம் நீ உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் இல்லை, நேர்மையானவராகவும் இல்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி, பொதுவாக தான் சொல்கிறேன். அதனால் உன்னால் உண்மையை புரிஞ்சிக்க முடியல. இயற்கையை புரிஞ்சுக்கணும், அதுதான் அறிவு. இயற்கையை பற்றின உண்மை தான் அறிவு, பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை தான் அறிவு. நமக்குன்னு என்ன ஒரு விதிமுறை இருக்குது, அந்த விதிமுறைப்படி நாம் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தால்தான் நாம் இயற்கையை புரிஞ்சிக்க முடியும், அறிவோடு வாழ முடியும், அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ முடியும், மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட முடியும். அதனால் மாமிசம் உண்பது என்பது இயற்கையை புரிஞ்சிக்கக்கூடாது, இயற்கைக்கு மதிப்பளிக்கக்கூடாது, இயற்கையை அழிக்கணும், இயற்கையை மீறணும் அப்படிங்கிற உணர்விலிருந்து தோன்றிய ஆசை தான் மாமிசத்தை உணவாக ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை. மீன்களை பிடிச்சி சாப்பிட்றது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆடு மாடுகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது போய் நீயும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. உனக்கு ஒரு காலில் குடைச்சல்னா டாக்டர்கிட்ட போகிற. ஆனால் ஒரு ஆடு மாடை எப்படி அறுத்து திங்கிற நீ? உனக்கு ஒரு சின்ன தலைவலின்னா டாக்டர்கிட்ட போகிற, கால் வலின்னா டாக்டர்கிட்ட போகிற, வரிசையில் நின்று டோக்கனை வாங்கி எனக்கு காலெலாம் குடையுது குத்துதுங்கிற. ஆனால் ஒரு மாட்டை சராமரியாக குத்தி கிழித்து தோலை உரித்து கூறு கட்டி நல்லா சமைச்சு திங்கிற. ஒன்றை மாதிரி தானே அதுக்கு வலிக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன புரிதல் தான் அது. ஒன்றை மாதிரி தானே அதுக்கு வலிக்கும். அதுமாதிரி ஒன்றை கொல்ல வருதா பாம்பு, அதை அடித்து கொல்லு. ஒன்றை கொல்ல வருதா சிங்கம், அதை அடித்து கொல்லு. அதை நீ புரிஞ்சிக்காத. அந்த ஜீவகாரண்யம்லாம் நமக்கு தேவையில்ல. ஒன்றை கொல்ல வருதா சிறுத்தை, அதை கொல்லு. அதுதான் தர்மம், அதுதான் நீதி, நியாயம். நம்மளை மனுஷங்களே கொல்ல வந்தாலே நம்ம திருப்பி கொள்கிறோம். நம்மளை தாக்க வருகிறவர்கள், நம்மளை கொலை செய்ய வருகிறவரை நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளை தற்காத்துக்கொள்ள அவர்களை நீங்கள் கொல்லலாம், உங்களை தற்காத்து கொள்வதற்காக உங்களை கொல்ல வருகிறவர்கள் நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு தான் சட்டமே சொல்லுது. இப்போ மனித உயிர்களுக்கே அந்த நிலைமைன்னா நம்ம பிற உயிர்கள், சிங்கம் புலி சிறுத்தைலாம் நம்மளை கொல்லும், நம்மளை வேட்டையாடும் அப்படின்னா அப்போ அதை நம்ம கொல்றது தானே நீதி, அதுதானே தர்மம், அதுதானே சட்டம், அதுதானே நியாயம்.
இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வன்முறை கூடாது. ஏன்னா வன்முறை என்பது மனித இயல்பு கிடையாது. இப்போ சிங்கம், புலி, சிறுத்தைகள் அதெல்லாம் மிருகங்கள், அதுக்கு வன்முறை அதன் இயல்பு. அது வன்முறை என்பது அதன் இயல்பு. தாவர உண்ணிகளுக்கு வன்முறை கூடாது. உயிர்களை கொல்வது மனித உயிர்களின் இயல்பு அல்ல. தாவர உண்ணிகளின் இயல்பு உயிர்களை கொல்வது அல்ல, கொன்று உணவாக சாப்பிடுவதல்ல. அதனால் நம்ம வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. அப்போ தான் மென்மையான முறைகளை தான் நம்ம கையில் எடுக்கணும். மாமிசம் உண்ணக்கூடாது, மலிவான உணவுகளை உண்ணக்கூடாது, மென்மையான உணவு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்போ நம்ம நமது வாழ்க்கையில் அப்போ தான் மென்மையான அணுகுமுறையே வாழ்க்கையில் வரும். சுதந்திரம் இருக்கணும், அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அப்போ தான் மனித வாழ்க்கையில் மென்மையான முறைகள் ஆதிக்கம் செலுத்தும். வன்முறைக்கு இடமே இருக்கக்கூடாது. இயற்கைக்கு நேராகவும், இயற்கைக்கு நேர்மையாகவும், இயற்கைக்கு உண்மையாகவும் இருக்கணும். அப்போ தான் இயற்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இயற்கையின் பார்வையில் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும். இயற்கைக்கு நேர்மையானவராக இருக்க வேண்டும். இயற்கையின் பார்வையில் இயற்கைக்கு உண்மையானவராக இருக்க வேண்டும். அப்போ தான் இயற்கை தன்னை புரிந்து கொள்வதற்கு மனித உயிர்களுக்கு அனுமதி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கை தன்னை புரிந்து கொள்வதற்கு மனித உயிர்களுக்கு அனுமதி கொடுக்கும். அது அனுமதித்தால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயற்கையும் பெண்களும் ஒன்று. பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பெண்களுக்கு நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும். பெண்களின் பார்வையில் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும். பெண்களாகிய தங்களை புரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவு. பெண்களை புரிந்து கொள்வது தான் அறிவு. அப்போ ஆண்களுக்கு பெண்களை புரிஞ்சுக்கிறது அறிவு. பெண்களுக்கு பெண்களாகிய தங்களை புரிஞ்சுக்கணும். அவங்களும் பெண்களை தான் புரிஞ்சுக்கணும். தங்களை புரிந்து கொள்கிற ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களாகிய தங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை புரிந்து கொள்கிற ஆண்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பெண்களுக்கு அறிவு. அப்போ ஆண்கள் பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஆண்கள் தங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அறிவு. அப்போ பெண்கள் பெண்களாகிய தங்களுக்கு நேர்மையானவராக இருக்க வேண்டும். தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெண்களாகிய தங்களுக்கு உண்மையானவராக இருக்க வேண்டும். பெண்களின் உணர்வுகள் மென்மையான உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் மென்மையானவராக இருந்தால் தான் நீங்கள் மென்மையான உணர்வுடைய பெண்களை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு பெண்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் பெண்களை பற்றி ஒன்றுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். ஏன்னா பெண்களை பற்றி புரிஞ்சிக்க முடியல. அவங்க ஒரே குழப்பம், ஒன்றுமே புரியல. இந்த பொம்பளைங்களை பற்றி ஒன்றுமே புரியலப்பா. ஏன்னா நீ வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு நீ பெண்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. அதனால் உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மென்மையான முறையை கையில் எடுத்துக்கொண்டு பெண்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது நீ பெண்களை பற்றி எளிதாக புரிஞ்சிக்கலாம். பெண்களும் தங்கள் கையில் பெண்களும் மென்மையான முறையை கையில் எடுத்துக்கொண்டால்தான் பெண்களாகிய தங்களையே அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் மென்மையான முறை தான் நமது இயல்பு. நமக்கு இயற்கை விதிமுறைப்படி நமது இயல்பு மென்மையான முறை. அதை தான் ஆயுதமாக வச்சுக்கிட்டு நாம் வாழணும். நம்ம புரிஞ்சுக்கணும், பெண்களை புரிஞ்சுக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கணும். அப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வன்முறையை வீரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வன்முறை தான் வீரம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம முட்டாளாயிட்டோம், மூட நம்பிக்கை ஆகிட்டோம். மூட நம்பிக்கை பெரியது. அதுதான் காரணம். ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இந்த மாதிரி பிரம்மாண்டமான உலகம், அடுக்குமாடி கட்டிடங்கள், 100 மாடி கட்டிடங்கள், பிரம்மாண்ட விண்வெளிக்கு போகிறது, அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, இதுக்கெல்லாம் வன்முறை தேவை. முரட்டுத்தனம் தேவை. நீங்கள் விண்வெளிக்கு போகிறது, கனரக வாகனங்களை ஓட்டுவது, விபத்துகளை எதிர்கொள்வது, சாவது, அழிவது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வன்முறை தேவை. நீங்கள் மென்மையானவராக இருந்தால், பெண்களை புரிந்து கொண்டால் நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீர்கள். அப்போ உங்களால் இந்த மாதிரி 100 அடுக்கு மாடி கொண்ட வீடுகளை கட்ட முடியாது, கட்டிடங்களை கட்ட முடியாது, காங்கிரீட் காடுகளை உருவாக்க முடியாது, பிரம்மாண்டமான இந்த உலகை உருவாக்க முடியாது. இந்த உலகை உருவாக்க வேண்டுமென்றால் வன்முறை உங்களுக்கு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு வன்முறை தேவை, முரட்டுத்தனம் தேவை, உயிரை பணயமாக வைக்கணும். பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீங்க. மென்மையானவராக மாறிட்டிங்கன்னா இங்கே உள்ள முரட்டுத்தனமான எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாது. இந்த கட்டடம் கட்ட முடியாது. இந்த ரயில், ஏரோப்ளேன், கப்பல், எவ்வளோ பெரிய முரட்டுத்தனமான வேலை பாருங்கள். கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு முரட்டுத்தனமான வேலை. என்னுடைய பார்வைக்கு இதெல்லாம் அதிபயங்கரமான முரட்டுத்தனமான வேலை. இதுக்கெல்லாம் வன்முறை தான் தேவை. பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கவே கூடாது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணவே முடியாது. இந்த 100 அடுக்கு மாடி கட்டிடங்களை கட்டவே முடியாது. ஆனால் இதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. இதெல்லாம் கட்ட முடியாது. அது மாதிரி நீங்கள் மகிழ்ச்சி, ஆனால் மென்மையான அணுகுமுறை, பெண்களை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீ மென்மையானவராக இருக்க முடியும். மென்மையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கணும்னா நீ மகிழ்ச்சியை தியாகம் செஞ்சே ஆகணும். நீ வன்முறை வழியில் நீ மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. மென்மையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ நம்ம அளவு கடந்து போயிட்டோம். இந்த உலகை உருவாக்க வேண்டும், இந்த கட்டிடங்களை உருவாக்க வேண்டும், காங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்க வேண்டும், கப்பலை கட்ட வேண்டும், தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை கையில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். நாம் பெண்களை அடிமைப்படுத்தி
அதன் மூலம் பெண்கள் வன்முறையை ஊக்குவித்து நம்ம வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரம்மாண்டமான உலகை உருவாக்கிட்டோம். இது ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது. இதை வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த அழகான இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் மனித வாழ்க்கை, இந்த உலகிற்குள் மனித வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது, நசுங்கி போய்விட்டது. அப்போ நாம் இப்போ உருவாக்கி வச்சுருக்கணும்ல இந்த உலகத்தில், நாம் எப்போதுமே ஒரு அளவுகோலை வச்சுருக்கணும். என்ன அளவுகோல்னால், நம்ம எந்த அளவுக்கு முன்னேறினாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்கிற சோதனையை நாம் செய்து கொண்டே முன்னேற வேண்டும். இல்லை நம்ம மகிழ்ச்சியாக இல்லை, இந்த வாழ்க்கை நமது மகிழ்ச்சியை தொலைக்கிறது, சீரழிக்கிறது அப்படின்னு எல்லாருமே புலம்புறாங்க. அப்படி இருந்தும் நீ ஏன் முன்னேறிக்கிட்டே இருக்க? இந்த வழியில் போகாதப்பா, இந்த வழியில் போனாலே கல், முள், பாம்பு, பூச்சிகள் எல்லாம் இருக்குது, எல்லோரும் சாவுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னா திரும்பவும் ஏன் இந்த வழியில் போகிற? இந்த வழியில் போன்னு ஏன் தள்ளி விடுற? அதுதான் நம்ம தப்பு. எப்போதுமே ஒரு அளவுகோல் இருக்கணும். நாம் எங்கே போனாலும் சரி, நீ எங்கே வேணாலும் போ, விண்வெளிக்கே வேணாலும் போ, ஆனால் ஒரு அளவுகோல் உங்ககிட்ட இருக்கணும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்கிற அளவுகோல் இருக்கணும். அந்த அளவுகோல் இல்லாமலேயே போய்கிட்டே இருக்கிறோம், மகிழ்ச்சியை தொலைக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம், அன்பை தொலைக்கிறோம், பண்பை தொலைக்கிறோம், பாசத்தை எல்லாத்தையும் தொலைக்கிறோம், ஆரோக்கியத்தை தொலைக்கிறோம், நோய்களோடையும் புலம்பல்களோடையும் முனகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம் இந்த பாதையில். ஏன் அப்போ வாழ்க்கையோட நோக்கமே உங்களுக்கு தெரில. வாழ்க்கையோட நோக்கம் மகிழ்ச்சி தான். நீங்கள் வந்து விண்வெளிக்கு போனாலும் சரி, கட்டடம் கட்டினாலும் சரி, அது உங்கள் மகிழ்ச்சிக்கு உதவுகிறதா என்பதை நீங்கள் சோதித்து கொண்டே முன்னேற வேண்டும். மகிழ்ச்சிக்கு உதவலையா, அப்புறம் ஏன் அதை பண்ணுற? வீண் பெருமைக்காக ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிற? எத்தனை பேரை சாகடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உலகத்தை நீ ஏன் உருவாக்கிட்டு இருக்கிற? உனது மகிழ்ச்சிக்கு உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாத இந்த உலகத்தை ஏன் உருவாக்கி கொண்டிருக்கிறாய்? உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாத இந்த உலகத்தை ஏன் உருவாக்கி கொண்டிருக்கிறாய்? மகிழ்ச்சி தான் அளவுகோல். மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்றால் இந்த உலகம் தவறு என்று பொருள். இந்த உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்றால் அது தவறு. இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாய், அப்படி என்றால் உனது பயணம் சரி, உனது வாழ்க்கை முறை சரி என்று பொருள். மனித உயிர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படின்னா உங்களுடைய பயணம் தவறு. அப்போ இந்த பயணத்தை திருத்தணும். நோய்கள், விபத்துகள், சாவுகள், எங்கே பார்த்தாலும் ஓலங்கள், பேசுகிறதே கிடையாது யாரும், எல்லாம் மொபைல் ஃபோன் தனித்தனியாக போயிட்டாங்க. இவ்வளோ அப்போ இங்கே மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னா அது குறித்து நீ எந்த விதத்துலையும் கவலைப்படலை. அது ஏன் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விவாதம், ஒரு ஆலோசனை எதுவுமே பண்ணுறதில்ல. உன்னுடைய தவறுகளை நீ திருத்துறதே கிடையாது. தவறுகளை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கிற. நீ மகிழ்ச்சியாக இல்லை, அப்போ ஏன் போய்கிட்டே இருக்க? அப்போ ஏன் போகிற? மகிழ்ச்சியை தேடி தான் நம்ம போகணும். நம்முடைய பயணம் என்பது எதை தேடியதாக இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியை தேடியதாக இருக்க வேண்டும். நீ போகிற பாதையில் உனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா அப்புறம் ஏன் போகிற? வெறும் பெருமைக்காக போய்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2-20 வருஷத்தில் முடிய போது இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப இயற்கையுடைய இந்த மனிதர்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அங்கே போவோமா அப்படிங்கிறதான் சந்தேகம். நம்ம அவ்வளோ அழிவுகளை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இந்த அழிவுகளை மீறி நம்ம அணு உலைகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த இயற்கையோட இந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம பத்திரமா போவோமா, 2040க்கு அப்புறம் போவோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதற்கு நாம் விடை தேட வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி, விண்வெளிக்கு போகிறது, கப்பல் ஓட்டுறது, இப்படி பிரம்மாண்டமான வளர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நீ மகிழ்ச்சியாக இருக்காத, மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த உலகத்தை உருவாக்க முடியாது, நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு எங்கே வராத, உன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய், நீ அன்புலாம் உனக்கு இருக்கவே கூடாது, உனது மனதை மறத்து போகச் செய், அன்பு, பாசம், உனக்கு இரக்கம், கருணை எதுவுமே இருக்கக்கூடாது, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத, பெண்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தா நீ மென்மையானவராக மாறிவிடுவாய், பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதே, நீ மென்மையானவராக மாறிவிடுவாய், மென்மையானவராக மாறிவிட்டால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கவே முடியாது, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழவே முடியாது, பிழைக்கவே முடியாது. அதனால் நீ உனக்கு முரட்டுத்தனத்தை வளர்த்துக்கோ, நீ வன்முறையாளனாக இரு, நீ மனதை மறத்து போகச் செய், இரக்கம் இருக்கக்கூடாது, கருணை இருக்கக்கூடாது, உன்னிடம் அன்பு இருக்கக்கூடாது, பாசம் இருக்கக்கூடாது, பண்பு இருக்கக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணு, நீ வந்து வன்முறையாளனாக மாறு, மென்மையானவனாக மாறிவிடாதே. அதற்காக நீ போய் மாமிசம் சாப்பிடு, நோய்களை வரவழைத்துக்கொள், நோய்களை வரவழைத்துக் கொள்வதற்கு ஏற்ற உணவுகளை தேடி பிடித்து சாப்பிடு. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, இடியாப்பம், ஆப்பம், வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, இதெல்லாம் சாப்பிடு. பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு, அல்வா, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடு. பழைய சாதம், பிரியாணி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு நல்ல நோய் வரும், உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். நோய் வந்தால் உங்கள் உடல் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும்.
அப்புறம் அவன்கிட்ட மென்மையான உணர்வுகள்லாம் இருக்கவே இருக்காது. நோய் வந்துருச்சுன்னா வன்முறை தான். ஏன்னா மனசு உணர்ச்சிகள்லாம் கெட்டு போயிடும். எல்லாமே தவறான புரிதல் தான். மென்மையாக இருக்கணும். மென்மையான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள உடலில் ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியமாக இருந்தால் தான் மென்மையான உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும். மென்மையானது. ஆனால் உங்கள் உடம்புல நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் மென்மையான உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாது. அப்போது மென்மையான உணர்ச்சிகள் வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் இந்த உலகத்தை உருவாக்க முடியும். நீ நோயாளியாக இருந்தால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க முடியும். நோயாளியாக இருந்தால்தான் நீ மகிழ்ச்சியை பற்றி கவலைப்பட மாட்டாய். மகிழ்ச்சி மீது உனக்கு ஆசையே வராது. நீ நோயாளியாக இருந்தால் துன்பம் தான். துன்பப்படுகிறவர்கள் தான் இந்த உலகை உருவாக்குவார்கள். துன்பப்படுகிறவர்களால் உருவாக்கப்படுகிற உலகம்தான் இந்த உலகம். நோயாளிகளால் உருவாக்கப்படுகிற உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். நோயாளிகளுக்கான உலகம் இது. இந்த பெட்டு கட்டில் யாருக்கு தேவை? நோயாளிக்கு தான் தேவை. பெட்டிலே படுக்கக்கூடாது. பெட்டு கட்டில் யாருக்கு தேவை? நோயாளிக்கு தான் தேவை. ஆரோக்கியமாக உள்ளவர்கள் பெட்டில் படுக்க மாட்டாங்க. பெட்டில் படுக்கக்கூடாது. உடம்புக்கு அவ்வளோ வலியும் ஏற்படுத்தும், அது ஆரோக்கியத்தையும் குறைக்கும். முழுமையாக ஓய்வு எடுக்க முடியாது. இது நோயாளிகளுக்கான உலகம். நோயாளிகளால் உருவாக்கப்படுகிற உலகம். நோயாளிகள் தங்களுக்காகவே ஒரு உலகத்தை உருவாக்குகிறார்கள். நோயாளிகள்கிட்ட அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. மென்மையான அணுகுமுறை அவர்களிடம் இருக்கவே இருக்காது. அவர்களால் உடல் உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் நோயே ஏற்பட்டுச்சு. ஏன் ஒரு வண்டியில் பிரச்சனை ஏன் வருது? ஒருத்தர் 2 வீலர் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, அந்த வண்டியில் ஏன் பிரச்சனை வருது? அந்த வண்டியை புரிஞ்சிக்காமலே அவர் ஓட்டுவார். அப்போ தான் அது சின்ன சின்ன பிரச்சனை வரும். அப்போவும் அவர் புரிஞ்சிக்க மாட்டார். அப்போ பெரிய பிரச்சனை வரும். அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடும். ரிப்பேர் தான் நோய். நம்ம உடம்புல ஏன் பிரச்சனை வருது? இந்த பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதே நமக்கு இந்த உடம்பை பற்றி ஒரு அறிவு வேணும். இதெல்லாம் பண்ணால் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, இது நோய் வரும். இந்த வண்டியை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம உடம்புங்கிற வண்டியை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்காமலேயே இந்த உடம்பை பயன்படுத்துறது, அப்போ நோய் தான் வரும். அப்போ வண்டி ரிப்பேர் ஆகிற மாதிரி நோய் உடம்பும் ரிப்பேர் ஆகிடும். ஆக வண்டியை கரெக்டாக வச்சுருக்கணும். அப்படின்னா ஒரு மோட்டார் பைக்கு காரு ஏதோ கரெக்டாக வச்சுருக்கணும். அந்த வண்டியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை புரிஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த வண்டியை ஒழுங்காக வச்சுருக்க முடியும். அதுமாதிரி உடம்பும் சரி, அதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த உடம்பை ஒழுங்காக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நோய் ஏற்படுற அளவுக்கு நீ விடுற அப்படின்னா உனக்கு அந்த உடம்பை பற்றி ஒன்றுமே தெரில. நீ ஆஸ்மா, வீசிங், சுகரு அல்லது வருது அப்படின்னா, புற்றுநோயெல்லாம் வருது அப்படின்னா அது என்ன திடீர்னால வரும்? படிப்படியாக தானே வரும். அதோட அறிகுறி ஆரம்பத்திலே காட்டும்ல, சின்ன வயசுலேருந்தே காட்டும். அதெல்லாம் புரிஞ்சிக்காமலே நீ அந்த உடம்புங்கிற அந்த இயந்திரத்தை நீ பயன்படுத்திக்கிட்டே வரும்போது அது மிகப்பெரிய கோளாறாக மாறுது. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு, அந்த உறுப்பே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது தான் சரி, அப்போ மாற்று இயந்திரம், மாற்று உறுப்பு பொருத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. உடம்பை புரிஞ்சிக்கணும். அப்போது நீ உடம்பை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். நாம் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குன்னா, நீ உடம்பை புரிஞ்சிக்காத, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாத, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்காத, அன்பு பாசம் இதெல்லாம் உனக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் நீ பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத. பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தா நீ மென்மையானவனாக மாறிவிடுவாய். பெண்கள் கூட தங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. ஆண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. ஆண்களுடைய உணர்வு என்னவாக இருக்குது? பெண்களை மதிப்பு கொடுக்கக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆண்களுடைய உணர்வுகளை நீ புரிஞ்சிக்கோ. அப்போ தான் நீ உன்னுடைய உணர்வுகளுக்கு பெண்ணாகிய உன்னுடைய உணர்வை நீ புரிஞ்சிக்க மாட்ட. அப்போ தான் உனக்கு வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். அப்போ தான் நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ தான் நீ குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல், குடும்ப மகிழ்ச்சி கொடுத்து கவலைப்படாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு பணத்தை நிறைய சம்பாதிப்ப. நிறைய பெரிய பெரிய அந்த தனி உடைமை நடைமுறை, பெரிய வீடுகளை கட்டுறது, அங்கே நிறைய பேரை வேலைக்கு வைக்கிறது, சொகுசுகளை ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் நீ பண்ணு. தனி உடைமை நடைமுறைங்கிறது ஒரு வன்முறை தான். அது ஒரு வன்முறை வாழ்க்கை முறை. அது அதனால் வன்முறை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் அடிப்படை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மென்மையாக வாழக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. அதுதான் தகுதி. மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறியா? அந்த ஆசை இருந்ததுன்னா உன்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும்னு நீ கனவு கூட காணாத. அந்த மாதிரியான உலகத்தில் நாமெல்லாம் சூழ்நிலை கைதி. இல்லை நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு நீ நினச்சோன்னா கண்டிப்பாக உன்னால் முடியவே முடியாது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் கையில் ஃபோன், யார்கிட்டையும் பேசவே தோணலை யாரும். அப்போ நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சிங்கிறது இயந்திரங்களை சார்ந்ததாகிவிட்டது. நம்ம எல்லாம் ஒரு மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு இயந்திரம். நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு இயந்திரங்களை நாம் உருவாக்கிவிட்டோம். மனித உயிர்களால் மனுஷங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம இன்னொருத்தரை சார வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், அது நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும். அந்த மாதிரியான ஒரு உலகம் இதுதான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழின்னா, நீ இயந்திரங்களை சார்ந்திரு. உனது மகிழ்ச்சிக்காக உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமா? நீ இயந்திரங்களை சார்ந்திரு, மொபைல் ஃபோனை சார்ந்திரு. அது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். தொலைக்காட்சி பாரு, சினிமா பாரு, தேட்டருக்கு போ.
ஆனால் வந்து யார்கிட்ட மனுஷங்கிட்ட பேசிடாத, அவங்ககிட்டேருந்து அவங்க ஒன்றை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு நீ எதிர்பார்க்காத. நீ இயந்திரங்களை சார்ந்திரு. நீ மொபைல் ஃபோனை பாரு, சிரிக்கணுமா ஆதித்யா டிவி பாரு, சிரிப்பொலி டிவி பாரு, அது ஒன்றை சிரிக்க வைக்கும். டான்ஸ் ஆடணுமா பாட்டு சேனல் போ, மியூசிக் சேனல் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து அல்லது புத்தகம் பாரு, புத்தகம் படி. புத்தகம் வந்து ஒரு இயந்திரத்தோட படைப்பு தானே அது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மனித உயிர்கள் தேவை. மக்கள் தான் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். ஆடுவாங்க, பாடுவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, கவிதை எழுதுவாங்க, தொழில் செய்வாங்க. இந்த மாதிரி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள். அதுதான் வந்து எளிமையான மென்மையான அணுகுமுறை. இயந்திரங்களிடமிருந்து நாம் விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கை முறை அது. இங்கே வந்து இயந்திரங்கள் தான் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கும். இயந்திரங்கள் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு, நமது மகிழ்ச்சிக்கு நாம் வந்து எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இயந்திரங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏசி, குளிர்சாதன அறை, ஏசி மீது நம்ம இரவு நேர தூக்கத்திற்காக நம்ம வந்து ஏசி மீது நம்பிக்கை வச்சுக்கிறோம். ஏசி, அப்புறம் டிவி, அது நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும். ஆனால் அந்த டிவியில் வர சினிமா வந்து ஒரு மனுஷங்க தான் எடுக்கிறாங்க. அந்த மனுஷங்க அந்த சினிமாவை எப்படி எடுக்கிறாங்க? இயந்திரங்களை வச்சு தான் எடுக்கிறாங்க. கேமரா அதெல்லாம் வச்சு தான் அந்த படம் பிடிக்கிறாங்க. ஆக இப்போ வந்து முழுக்க இயந்திரங்கள் மட்டுமே நம்மளை மகிழ்ச்சியாக இருக்கணும். மனித உழைப்புங்கிறது தேவை தான். இருந்தாலும் இயந்திரங்கள் தான் நம்மளை இப்போ மகிழ்ச்சியாக வச்சுக்குது. இயந்திரங்களை தான் நம்ம இப்போ சார்ந்திருக்கோம் நம்மை மகிழ்ச்சியாக. ஆனால் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் வந்து பிறரை சார்ந்திருக்க வேண்டும். மனித உயிர்கள் என்பது தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக மனித உயிர்களை தான் சார்ந்திருக்கணும். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக நீ இயந்திரங்களை சார்ந்திரு. இயந்திரம் என்பது உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். மின்விசிறி உனக்கு வந்து அது உன்னை மகிழ்ச்சியாக, அதை போடு, சுவிட்சை போடு, நல்லா காற்று வரும், உன்னை மகிழ்ச்சியாக அது வைத்திருக்கும். டிவி போடு, டிவியை பாரு, மொபைல் ஃபோன் பாரு, அது உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். நீ மனுஷங்களை நம்பாத, அவங்க யாரும் உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க மாட்டாங்க. எல்லோரும் அவங்க கையில் தனித்தனியாக இருக்காங்க. மனுஷங்களை யாரும் நம்புறதில்ல. பாட்டு வேணுமா, முன்னாடி வந்து நீ ஒரு பாட்டு பாடு, நீ ஒரு கதை சொல்லுன்னு மனுஷங்களை பார்த்து கேட்பாங்க. பாட்டி நீ ஒரு கதை சொல்லுங்கள், அம்மா நீங்கள் ஒரு தாலாட்டு பாடுங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பாட்டு வேணுமா ரேடியோ போடு, பாட்டு போகணுமா தொலைக்காட்சி பெட்டி, சினிமா. இப்படி இயந்திரங்களை சார்ந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது மகிழ்ச்சிக்காக நாம் இயந்திரங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகம் இது. இப்படிப்பட்ட உலகம்தான் வன்முறை நிறைந்த உலகம் இது. இந்த உலகத்தில் எது தடை அப்படின்னா, நீ பெண்களை புரிந்து கொள்ளாதே, பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதே. புரிந்து கொண்டால் மென்மையானவராக மாறிவிடுவாய். மென்மையானவராக மாறிவிட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உன்னால் வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நீ மகிழ்ச்சியை தியாகம் செய்ய வேண்டும், மென்மையான உணர்ச்சியை தியாகம் செய்ய வேண்டும். வன்முறை உணர்ச்சி உனக்கு தேவை. அதனால் பெண்களை அடிமைப்படுத்தினாலே உனது உணர்ச்சிகள் வன்முறையாக மாறிவிடும். எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடு, மாமிசம் சாப்பிடு. அப்போ தான் உனக்கு வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான வேலைகளை அதிகரிக்க முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும். உனக்கு மனிதத்தன்மை இருக்காது, முரட்டுத்தனமாக வந்துடும், முரட்டுத்தனம் அதிகரிச்சிடும். அப்போ தான் உன்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும். உனது உடலில் நோய் வந்துடும். அப்போ தான் நீ வந்து உனக்கு பாசமே இருக்காது, குடும்பத்தை நோக்கி ஓட மாட்ட, நிறைய நேரம் தொழிலே நேரத்தை செலவழிப்ப, நேரங்கள்லாம் பார்க்காம நீ தொழில் செய்வ. நீ ஆரோக்கியமாக இருந்தால் உனக்கு குடும்பம் ஞாபகத்துக்கு வரும், மனைவி ஞாபகத்துக்கு வருவாங்க, பிள்ளைகள் ஞாபகத்துக்கு வருவாங்க, அவங்களோட நேரம் செலவழிக்கணுங்கிற ஆசை வந்துடும். அதனால் நீ உனது உடலில் நோயை வரவழைத்துக்கொள். உனது உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும். நோய் வந்த பிறகு உனது உடலில் உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும். எப்போதும் வலியிலே இருப்ப, நோயினால் ஏற்படுகிற அந்த வலியிலே வேதனையோடு இருப்ப. நோயாளிகளுக்கு அன்பு பாசம் இருக்காது. நோய் வந்துவிட்டால் உனக்கு அன்பு பாசம் அதெல்லாம் இருக்காது. அப்போ குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டா, நீ மனைவியை பற்றி ஏங்க மாட்டா, பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டேன், மனைவிக்கு கணவனை பற்றியும் மனைவிக்கு குழந்தைகளை பற்றியும் அந்த ஏக்கம் வராது. அதனால் கணவனும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கலாம், சுதந்திரமாக உருவாக்கலாம். அதற்கு தடையாக இருப்பது ஆரோக்கியம், அதற்கு தடையாக இருப்பது பெண்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. மென்மையான உணர்ச்சிகள் தான் அதற்கு தடையாக இருப்பது. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு வன்மையான உணர்ச்சி தேவை. அதனால் அதற்கு எதிரானது எது? அதற்கு எதிரான அனைத்தையும் நீ தியாகம் செய்துவிடு. ஆரோக்கியம், நோயாளிகளாக மாறிவிடுங்கள். நோயாளிகளாக மாறிவிடுங்கள். பெண்களின் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காதீங்க, அவங்கள அடிமைப்படுத்துங்க. இப்படி வந்து சுதந்திரமாக யாரையும் வாழ விடாதீங்க. மாமிசத்தை சாப்பிடுங்க, மலிவான உணவுகளை சாப்பிடுங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து முரட்டுத்தனமாகவும் வன்முறையாளர்களாகவும் மாறுவீங்க. உங்களுக்கு மனிதத்தன்மை என்பது இருக்காது. மனிதத்தன்மை என்பது மென்மையான உணர்வு தான் மனிதத்தன்மை. மனிதத்தன்மைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது என்னது? மென்மையான உணர்வுகள் தான். மனிதத்தன்மையே இல்லை அப்படின்னா மென்மையான உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம். மிருகத்தன்மை, அதான் வன்முறை உணர்ச்சி.
இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் மிருகமாக மாறிவிடுங்கள். மிருகமாக மாறுவதற்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யுங்க. மிருகம் மாமிசத்தை தான் சாப்பிடும், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இயந்திர அறிவியல் உலகம் என்பது வேறு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு தலைப்பு இங்கே ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் மக்கள் இதெல்லாம் செய்கிறாங்க, இங்கே ஏன் மக்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்குது, இதுக்கும் இவங்களுடைய இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்.